எல்லோருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு டு பெருமாள்பட்டு புதிய ரயில் பாதை வழியாக செல்லும் பாதையை அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் அதை காணலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து தந்த நமது முன்னாள் தலைவர் சீனிவாசன் நம்ம பாதையை அறிமுகப்படுத்துகிறோம். இப்பொழுது வேப்பம்பட்டு ராதாகிருஷ்ணன் நகர் வழியாக செல்வதற்கு ஆர்கே நகர் வழியாக சிமெண்ட் சாலை பாதைக்குள் சிமெண்ட் போட்டு அருமையாக வசதிக்காக உங்கள் 2 சக்கர வாகனமும் 4 சக்கர வாகனமும் செல்வதற்காக அருமையாக போட்டு கொடுத்திருக்கிறார்கள். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டிலிருந்து ஆட்களை வர வச்சு நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தலைவரும் முன்னாள் சீனிவாசன் தலைவரும் சேர்ந்து இந்த அமைப்பை தந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்து கொள்ள மக்கள் விருப்பப்படுகிறார்கள். அனைவரும் இந்த சாலையை பயன்படுத்த அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட உள்ளே வராமல் இருக்க உங்களுக்கு மழை காலத்தில் மட்டும் சிறிது நாட்கள் மட்டும் தண்ணீர் தேங்கும். அதுவும் மோட்டார் வச்சு எடுத்தால் அதுவும் சுத்தமாகிவிடும். நீங்கள் அனைத்து நபர்களும் இந்த வழியாக போகலாம். பள்ளிக்கு போகும் மாணவர்களுக்கும் அப்புறமா அந்த வழியாக ஆட்டோவில் செல்லும் எமர்ஜென்சி வாகனத்துக்கும் அனைத்து 4 சக்கர வாகனங்களும் போகலாம். டிராக்டர் மற்றும் லாரிகள் மற்றும் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த சிமெண்ட் சாலை போட்டு அதில் போனால் சிறிது காலம் வரை பயன்படுத்தினால் அது பழுதடைந்துவிடும். இந்த ரயில் பாலங்கள் வழியாக செல்லும் அனைத்து நபர்களுக்கும் இந்த சாலை புதுமையாக இருக்கும். இந்த சாலை வழியாக செவ்வாப்பேட்டைக்கு போகலாம். பிறகு பள்ளி அந்த வேப்பம்பட்டு வழியாக கேட்டு வழியாக செல்லாமல் இந்த வழியாக சென்றால் சீக்கிரம் பள்ளி மாணவர்கள் சீக்கிரம் போய் சேருவதற்கு நிம்மதியாகவும் வசதியாகவும் இருக்கும். நீங்கள் அனைத்து மக்களும் செல்வதற்கு இந்த சாலை அமைத்து தந்த நமது முன்னாள் தலைவர் சீனிவாசன் அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து நன்றி தெரிவித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சாலை இதற்கு முன் ஒரு மண் சாலையாக இருந்தது. இப்பொழுது சிமெண்ட் சாலையாகவும் போட்டு கொடுத்திருக்கிறார். அதற்கு மேலும் அதை மெட்டல் சாலையாக போட்டு கொடுத்திருக்கிறார். நமது டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தலைவர் நமது டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் நமது தலைவர் சங்க தலைவர் நாகேந்திர சார் இதற்கு முயற்சி எடுத்து இந்த முயற்சி வெற்றிகரமாக அருமையாக பாடுபட்டு சங்கத்தின் மூலமாகவும் பிறகு ஊர் தலைவர் மூலமாகவும் கடிதம் கொடுத்து இந்த சாலை வழியை மக்களுக்காக பயன்படுத்துவதற்காக முயற்சி எடுத்து அதன் மூலம் நமது முன்னாள் திமுக உறுப்பினருமான மிஸ்டர் பரமேஸ்வரன் அவர்களும் இதற்கு முயற்சி எடுத்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மெட்டல் சாலையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இது வழியாக இரவும் பகலும் செல்வதற்கு அனைத்து வசதியும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இரவிலும் வரலாம். இதற்கு கரண்ட்டுக்கு